கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நடுவண் அரசு தடை செய்தாலும் மக்கள் பணிகளை முதலமைச்சர் முன்னெடுப்பார் என தெரிவித்துள்ள அமைச்சர் சிவசங்கர், மெட்ரோ ஒப்புதல் மறுக்கப்பட்டதற்கு பாஜகவினரே மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை அவர்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி குறைவாக இருக்கின்ற காரணம் என்றால், இதைவிட குறைவாக இருக்கின்ற வட இந்தியாவில் இருக்கின்ற இந்தூர் போன்ற நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் பயணம் அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் வாரத்துக்கு 80 பேர் பயணிக்கின்ற நிலையெல்லாம் பல மெட்ரோ ரயில்கள் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் இது பெருமளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் தான் நாம் இதை கேட்டிருக்கின்றோம். அந்த அமைச்சர் இப்படி சொல்கிறார். அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அடுத்து எங்கள் ஆட்சி அமைந்தால் நாங்கள் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார். நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார். அந்த கட்சியிலே முதல்ல அவங்களுக்கு ஒருமித்த கருத்து இல்லை. பாஜகவில் எப்படி தமிழ்நாட்டை ஏமாற்றுவது என்கின்ற எண்ணத்தில் வெவ்வேறு குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எப்படி ஒவ்வொரு வகையிலும் நீட் தேர்விலே, புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதிலே, மாநில உரிமைகளை பறிப்பதிலே, கவர்னரை வைத்து சட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் தடுப்பதிலே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்து வருகிறதோ, அதே வஞ்சகத்தோடு தான் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில்களுக்கு அனுமதி வழங்காமல் நிறுத்தியிருக்கிறார்.